ஹலோ எவ்ரிவன். நம்ம போன பார்ட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஒர்க்கில் லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட் பற்றி பார்த்துட்ருந்தோம். லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட் நம்ம எப்பயுமே இங்கே வந்து 2 லாங் வால்ஸ் இருக்குது அண்ட் 2 ஷார்ட் வால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த 2.6 0.3 0.6 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்களே, அது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 30 சென்டிமீட்டர் பிரெத்தில் இருக்கிறது, அடுத்து 20 சென்டிமீட்டர் பிரெத்து, 30 பிரெத்து 20 பிரெத்து. இந்த 30 இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் லென்த் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே இந்த 200 இல்லாமல் இங்கே இந்த 30 இன்னர் 200 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது இல்லாமல் இந்த 30 ப்ளஸ் இந்த 30, ஸோ 260. ஸோ 260/100, ஏன்னா 260 சென்டிமீட்டர் டிவைட் பை 100 போட்டிங்கன்னா மீட்டரில் மாறிடும். ஸோ 2.6 மீட்டர். அடுத்து பிரெத் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3. அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட பிரெத் வந்து 30. ஸோ அதுவும் அது இல்லாமல் ஹைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட் வந்து இங்கே 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ஹைட்டு 60, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட பிரெத்து 30, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 30ல் ஆரம்பித்து 200, இங்கே ஒரு 30, ஸோ 260. ஸோ அதான் 2.6 மீட்டர். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்போட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் டு இன்னர் என்னென்னா, இன்னர் டு இன்னர் அது 200. ஸோ 200 இல்லாமல் இங்கே மேலே 20 பிரெத்து, இங்கே ஒரு 20 பிரெத்து, ஸோ மொத்தமாக 240. அதுதான் 2.40ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான செகண்ட் ஸ்டெப்க்கான பிரெத்து வந்து இங்கே 30, இங்கே 20ல் செகண்ட் ஸ்டெப்க்கான பிரெத்து, ஸோ அது 0.20. அடுத்து வந்து செகண்ட் ஸ்டெப்க்கான ஹைட் 1.15 மீட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டோட்டலாக நம்ம இன்னர் டு இன்னர் எவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 + 30 + 5, ஸோ 175 எடுத்துருக்கோமா. ஸோ இந்த 175ல் 60 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. இந்த டோட்டல் இன்னர் டு இன்னர் 175ல் இந்த 60 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 150 கிடைக்கும். ஸோ அந்த 150 தான் 115 தான் இது 1.15 ஹைட் ஆஃப் தி, அதாவது இந்த ஹைட் 60 கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த ஹைட்டு தேவை. ஸோ இப்போ இதிலேருந்து தான் அவங்க ஃபவுண்டேஷன் எலிமினேட் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் இன்னர் டு இன்னர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ 140 + 30 is 170 + 5 175. அதுலேருந்து 60 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 115, அதுதான் 1.15 மீட்டர். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்புக்கும் அதே மாதிரி தான். செகண்ட் ஸ்டெப்போட இன்னர் டு இன்னர் 0.9. ஷார்ட் வால்க்கு, ஏன்னா லாங் வாலை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ ஷார்ட் வாலுக்கு 0.9ம் லென்த் அதுதான். பிரெத் வந்து ஷார்ட் வாலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 30 அண்ட் செகண்ட் ஸ்டெப்புக்கு 20. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 30, செகண்ட் ஸ்டெப்புக்கு 20. அடுத்து ஹைட்டும் அதே தான், இதில் இருக்கிற அதே ஹைட்டு தான் இங்கேயும் வரும், எழுதிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் கிளாஸ் பிரிக் ஒர்க். செகண்ட் கிளாஸ் பிரிக் ஒர்க்கில் வந்து நம்ம அப்பர் போர்ஷன் அண்ட் லோயர் போர்ஷன் இங்கே நம்ம வந்து சோக் பிட்டில் மட்டும் தான் பண்ண போகிறோம். இதுதான் சோக் பிட். ஸோ இந்த சோக் பிட்டில் அப்பர் போர்ஷன் அண்ட் லோயர் போர்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அப்பர் போர்ஷனுக்கு கால்குலேட் பண்ணால் கூட லெங்த் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் லெங்த்தாக நான் எடுத்துப்போம். ஸோ அது π × டயாமீட்டர். இந்த 1.2 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 100, இந்த 20ல் பாதி, இந்த 20ல் பாதி, ஸோ 100 + 10 + 10, ஸோ 120. அதுதான் நான் 1.20ன்னு எழுதியிருக்கேன். லோயர் போர்ஷனுக்கும் உங்களுக்கு அதே டயா தான் வரும். ஸோ அதே டயா தான். இங்கே வந்து பிரெத்து தான் நம்ம சொன்னோம்ல, நம்ம இந்த பிரெத்து வந்து 20 இருக்குது. நம்ம வந்து பிரிக் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த ஷேடட் போர்ஷன் தான் பிரிக் ஒர்க். இதுதான், இந்த ஷேடட் போர்ஷன் தான் அப்பர் பார்ட்டு. இங்கே கீழே 2 இது ஷேட் பண்ணியிருக்காங்களே, அதுதான் லோயர் பார்ட். க்ராஸாக ஷேட் பண்ணியிருக்காங்களே, அது அப்பர் பிரிக் ஒர்க்கு, இது லோயர் பிரிக் ஒர்க். ஸோ அதுக்கான இது தான் இது. ஸோ π × d, அது 1.2 நான் சொல்லிட்டேன். ½ and ½ அந்த சென்டர் லைன், அதாவது வந்து 100, இங்கே சைடு ஒரு 10, இங்கே சைடு ஒரு 10, ஸோ 1.20 20. இதுக்கான ஹைட் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே அப்பர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 கொடுத்துருக்காங்க, இல்லை 50 சென்டிமீட்டர், அதுதான் நான் 0.5 மீட்டர்னு எழுதியிருக்கேன். லோயர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹைட் 20, அதுதான் நான் 0.2ன்னு எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். அடுத்த செகண்ட் கிளாஸ் ட்ரை பிரிக் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்களா, இதுதான் இந்த ட்ரை பிரிக் ஒர்க். இந்த ட்ரை பிரிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குமே டயாமீட்டர் மாற போகிறது இல்லை. π × d செப்டிக் டேங்க், இந்த சோக் பிட்டோட டயாமீட்டர். இதோட பிரெத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே 20 தான் கொடுத்துருக்காங்க பிரெத்து. ஸோ அந்த 20. அது இல்லாமல் இந்த ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக் ஒர்க் இதுலேருந்து இது வரைக்கும் 250 ஹைட்டு, அதாவது வந்து ட்ரை பிரிக் ஒர்க்கு 250. ஸோ இது முடிஞ்சிருச்சிங்களா. 2.50 மல்டிப்ளை பண்ணால் 1.88 வந்துடும். இதோட பிரிக் ஒர்க்ஸ் முடியுது. அதுக்கப்புறமா ப்ரீகாஸ்ட் RC ஒர்க், ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரூஃப்
மேலே வந்து ஒரு கவர் ஸ்லாப் போடுவோம். அதாவது இந்த கவர் ஸ்லாப் இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வேணால் கொடுத்துருக்காங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் ஆர்சிசி ஸ்லாப் ப்ரீ காஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட திக்னஸ் என்ன இருக்க போகுது, 0.75 mm இருக்க போகுது. கரெக்டுங்களா? சாரி, 0.075 mm. அதாவது டெப்த்தில் ஹைட்டு, இதுக்கான ஹைட்டு, இதோட திக்னஸ் தான் நான் ஹைட்டுன்னு சொல்கிறேன்ல. ஸோ அது உங்களுக்கு இங்கே கிடச்சிச்சு. இப்போ ரூஃபோட லெங்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 200 ப்ளஸ் இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20, ஸோ 240. அதாவது இந்த 200 இல்லாமல் இந்த 20 கவர் பண்ண போது, இந்த 20 கவர் பண்ண போது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்க இந்த 10 நீங்கள் சேர்த்து எடுத்தாலும் அது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே புக்கில் வந்து 200 + 20 + 20 கொடுக்குறதுனால 2.40. அதுக்கான பிரெட்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 + 20 110 + 20 is 130. இந்த லாங்கிடியூட்னல் டைரெக்ஷனில் நான் இது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் அந்த டிரான்ஸ்போஸ் டைரெக்ஷன்லையுமே நான் 90 + 20 + 20 இது வரைக்கும் தான் நான் ரூஃப் ஸ்லாபாக கவர் பண்ண போகிறேன். ரூஃப் ஸ்லாப் ப்ரீகாஸ்ட் போட்டு கவர் பண்ணுறேன். ஸோ அது 130. நான் டெப்த்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு திக்னஸ் அவனே கொடுத்துருக்காங்க 7.5 சென்டிமீட்டர்னு. ஸோ 0.075 எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இது மூணுத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி டோட்டல் இது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சோக் பிட்டுக்கும் கவர் செய்யணும் இல்லையா, அந்த கவரை நான் சர்க்குலர் டைமென்ஷனில் செய்வேன். ஸோ அதுக்கான டயாமீட்டர் என்னென்னா 100 + 20 + 20 is 140. கரெக்டாக அந்த பிரிக் ஒர்க் எது வரைக்கும் நான் பிரிக் ஒர்க் போட்டிருக்கணும் அது வரைக்கும் தான் நான் கவர் போட்டு மூடுறேன். ஸோ அதுக்கான டயாமீட்டர் π/4d² அந்த ஏரியா இன்டூ அதுக்கான ஹைட்டும் அதே தான் 7.5 சென்டிமீட்டர் ஆர்சிசி ஸ்லாப். ஸோ 7.5 சென்டிமீட்டருங்கிறத டிவைட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.075 கிடைக்கும் மீட்டர்ஸில். அடுத்து வந்து பேஃபில் வால் இன் செப்டிக் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 சென்டிமீட்டர் ஆர்சிசி பேஃபில், இதுதான் பேஃபில் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பேஃபில் வாலோட 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஃபில் வாலோட திக்னஸ் நம்ம பிரெட்த்து பார்த்த மாதிரி 0.4 சென்டிமீட்டர் போட்டுடலாம், 0.04 சென்டிமீட்டர். அதோட லெங்க்த் வந்து நம்மளா இது பண்ணிக்கிறது, அசியூம் பண்ணிக்கிறது தான் லெங்க்த் அப்படின்னு கிடையாது. இங்கே 90 ப்ளஸ் இதில் கொஞ்சம் பாதி, இதில் கொஞ்சம் பாதி. ஸோ 90 + 10 90 + 10 + 10. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 9.2 வரும். ஆனால் நம்ம வந்து